வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான பலாப்பழ பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ பலாப்பழம் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா ஒரு முழு பழமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ எப்படி செலவு பண்ணுறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழம் பாயசம் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் ரா தேங்காய் பால் போட்டு பண்ணுறதுனால வாய்ப்புண்ணெல்லாம் இருந்தாலுமே இது ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து நம்ம சேனலில் பலாப்பழ ஜாம் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக ஒரு ஹெல்த்க்கு போயிருக்கிறப்போ முழு பலாப்பழமாக வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் பிஞ்சு பலாப்பழமாக இருந்ததுனால உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பலாப்பழத்தை கொட்டை தனியாகவும் பழம் தனியாகவும் உரித்து எடுத்துக்கோங்க. உரித்த பலாப்பழத்துலேருந்து ஒரு 2 கப் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே அடுத்ததான் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்லேருந்து திக் தேங்காய் பால் தனியாகவும் நல்லா தண்ணியான 2வது தேங்காய் பால் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை நம்ம சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை கொஞ்சம் பெருசாகவே நம்ம வச்சுக்கலாம். கை விடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக பொன்னிறமாக முந்திரி பருப்பு வறுபட்டு வரும். நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா அது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை பழத்தை சேர்த்துக்கிறேன். திராட்சை பழம் நல்லா புஷ்ஷுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. முந்திரி பருப்பு திராட்சை பழம் கருகித்துனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக பக்குவமாக பதமாக அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாக்கி இருக்கிற நெய்யில் நான் 2 கப் அளவுக்கு சாப் பண்ண பலாப்பழத்தை சேர்த்துக்கிறேன். அதாவது சாப் பண்ணதுக்கப்புறம் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் பலாப்பழத்தை அந்த நெய்யில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம நெய்லேயே பலாப்பழத்தை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நெய்யில் குக் ஆகி பலாப்பழத்தில் இருக்கிற சுகர்ஸ் வந்துட்டு கேரமலைஸ் ஆகி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். கீழே ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறிட்டே இருங்க. பலாப்பழம் குக் பண்ணும்போது ஃப்ளேமையுமே ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சுக்கோங்க. பலாப்பழம் குக் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளேயும் நம்ம வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைக்கிறதுக்காக நான் 1.5 கப் வெல்லத்தை 1/2 கப் தண்ணியில் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம குக் ஆகிட்டு இருக்கிற பலாப்பழத்தில் சேர்க்க போகிறோம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி அதுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிக்கிறோம். ஒரு 2-3 கொதி வந்தாலே போதும், வெல்லம் கரைஞ்சிடும். நான் பலாப்பழத்தை அரைக்க போகிறது இல்லைங்க, அப்படியே தான் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்லா சக்க பிரதமன் மாதிரி திக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா வேக வச்ச பலாப்பழத்துலேருந்து பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி கடாயில் சேர்த்துருங்க. எனக்கு ஒரு ஸ்பூன்லேயும் பலாப்பழத்தோட டேஸ்ட் வேணும். ப்ளஸ் இந்த பலாப்பழத்தோட சாஃப்ட் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா பாஸ்தா வேக வச்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சருக்கு வரும். அதனால் நான் அரைக்காமல் மொத்தத்துமே அப்படியே வச்சுருக்கேன். வெள்ளைப்பாக இந்த பலாப்பழத்தில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பலாப்பழ பீஸ்குள்ளேயுமே அந்த ஸ்வீட்னஸ் சூப்பராக இறங்கியிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 கப் அளவுக்கு 2வது தேங்காய் பால், அதாவது தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காவை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 1-லேருந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டினா வர பால் தான் உங்களுக்கு முதல் திக் பால். 2வது பாலுக்கு திருப்பி அந்த சக்கையை திருப்பி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இன்னொரு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு 2வது தண்ணி தேங்காய் பால் வரும். எப்போவுமே திக்காக இருக்கிற தேங்காய் பால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலில் நீங்கள் கொதிக்கும் போது சேர்க்கலாம். தேங்காய் பால் கூட சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 4 ஏலக்காவை நான் நல்லா பொடியாக தட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பலாப்பழத்து கூட நீங்கள் எவ்வளோ ஏலக்காய் சேர்த்தாலும் ஏலக்காய் டாமினேட் பண்ணாது. பட் மைல்டாக ஒரு வாசனை வரத்துக்காக தான் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திக் தேங்காய் பால் ஒரு 2 கப் சேர்த்துக்கிறேன். திக் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் பாயசத்தை கொதிக்க விடக்கூடாது, தேங்காய் பால் திரிஞ்சிடும். கடைசியாக நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை பழத்தெல்லாம் அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா வார்மாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால், முந்திரி பருப்பு, பலாப்பழத்தெல்லாம் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த பாயசத்தை சில்டாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய்யோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நெய் உறைஞ்சிக்கும். நம்ம சாப்பிடும்போது அது வாயில் திப்பியாக மாட்டும். நீங்கள் பலாப்பழத்தை அரைச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சக்கப்பிரதமன் மாதிரி திக்காக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது கிட்டி பார்ட்டி இல்லைனா ஃபங்க்ஷன் வந்தால் இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a sweet day.